இந்த கதை ஒரு ஃபெஸ்டிவல் பத்தி இல்ல. இந்த கதை ஒரு குடும்பம் பத்தி. ஒரு அம்மாவோட ஆசை, ஒரு அப்பாவோட உழைப்பு, ஒரு மகனோட கனவு, ஒரு மகளோட பாசம். இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாள் தான் பொன் பொங்கல். வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல். அந்த கிராமம் வரைபடத்தில் கூட சரியாக தெரியாத ஒரு சிறிய புள்ளி. ஆனால் அந்த புள்ளிக்குள் அடங்கிய வாழ்க்கை நகரத்து உயரமான கட்டிடங்களை விட உயரமான அர்த்தம் கொண்டது. பச்சை வயல்கள், மெதுவாக ஓடும் வாய்க்கால், காற்றிலாடும் நெல் கதிர்கள், மாலை நேரத்தில் கோயில் மணி சத்தம். அந்த கிராமத்தின் பெயர் செம்புலி. செம்புலி கிராமத்தின் விளிம்பில் ஒரு ஓலைக்கூரை வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தது 4 கொண்ட ஒரு சிறிய உலகம். அப்பா காளியப்பன், உழைப்பே உயிராகக் கொண்ட விவசாயி. சூரியன் உதிக்கும் முன் எழுந்து வயலுக்கு போகும் கைகள். வார்த்தைகள் குறைவு, ஆனால் மனம் நிறைவு. அம்மா மல்லிகா, வீட்டின் உயிர். அவள் சிரிப்பில் வீட்டுக்கே விளக்கு எரியும். மாடுகளையும் ஆடுகளையும் குழந்தைகள் போல பார்த்துக் கொள்வாள். மகன் சூர்யா, 16 வயது. நகர கனவுகள் இருந்தாலும் கிராமத்தை விட்டு போக மனமில்லாதவன். மாட்டுக்கு தீனி போடுவதிலும் வயலில் அப்பாவுக்கு உதவுவதிலும் ஒரு பெருமை உணர்வான். மகள் பூங்கொடி, 12 வயது. சின்ன உடம்பு, பெரிய மனசு. ஆடுகளோடு பேசுவாள், மாடுகளுக்கு பெயர் வைத்து அழைப்பாள். மாடும் ஆடும், குடும்ப உறுப்பினர்கள். அந்த வீட்டில் 2 மாடுகள், மின்னல் மற்றும் வெள்ளி. 4 ஆடுகள். அவற்றுக்கு பூங்கொடி வைத்த பெயர்கள் பொன்னி, குஞ்சு, மணி, வெள்ளி. அவை வெறும் மிருகங்கள் இல்ல, அந்த குடும்பத்தின் 5வது 6வது உறுப்பினர்கள். தை மாதம் பிறந்தவுடன் செம்புலி கிராமமே மாறிவிட்டது. வீடுகள் சுண்ணாம்பு அடிக்கப்பட்டன. வாசலில் கோலம். வயலில் வேலை செய்த கைகளிலும் ஒரு கொண்டாட்டம். மல்லிகா அம்மா வீட்டை முழுக்க சுத்தம் செய்தாள். இந்த வருஷம் பொங்கல் நம்ம வீட்டுக்கு நல்ல பொங்கலாயிருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அடுப்பை கழுவினாள். பூங்கொடி மாடுகளுக்கு மஞ்சள் கயிறு கட்டி, மின்னலே நாளைக்கு நீதான் ஹீரோ என்று சிரித்தாள். போகி அன்று பழையதை எரித்து புதியதை வரவேற்கும் நாள். காளியப்பன் பழைய உடைந்த கருவிகளை தீயில் போட்டான். பழைய கவலை எல்லாம் இதோட முடிஞ்சிடணும் என்று மெதுவாக சொன்னான்.